எம்எல்ஏ வந்து உங்க தொகுதியில ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா கேக்குறாரா? வந்து கேக்குறாரா? மினிஸ்டர் ஆயிட்டாரு இப்ப தெரியுங்களா? தமிழ்நாடு அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? உங்க ஊருக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? எல்லா உதவியும் செய்யறாரு. எங்க ஊருக்கு வராரு, எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யறாரு. ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்கு எங்களுக்கு. எங்க தெருவுக்கு நல்லதும் செய்யறாரு சார், இல்லைன்னு சொல்லல. எல்லா உதவியும் பண்றாரு. இருக்கிற எம்எல்ஏவே மறுபடியும் தேர்தலில் நின்னா அவருக்கே ஓட்டு போடுவீங்களா? அவருக்கே தான் போடுவோம். எங்க தெருவு அடக்கி அவருக்கு தான் போடுவோம். அவருக்கு வந்து எங்க ஊர்ல பிறந்தது மாதிரி தான் அவரு. நாங்க எல்லா உதவியுமே அவருக்கு தான் போடுவோம். எங்களுக்கு எது வேணுமாலும் கேட்க சார் எங்களுக்கு தலைமையில இருக்காரு. அவர்கிட்ட தான் நாங்க போய் உதவி கேட்க முடியும். உங்க தொகுதி எம்எல்ஏ மினிஸ்டர் உங்க தொகுதிக்கு வந்திருக்காரா? வந்திருக்காரு. செஞ்சிருக்காரா? நல்லதெல்லாம் உங்க தொகுதிக்கு செஞ்சிருக்காரு. என்ன சார் செஞ்சிருக்காரு உங்க தொகுதி? எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிருக்காரு. செய்ய வேண்டிய ஐட்டம் எல்லாம் செஞ்சிருக்காரு. என்ன 2020 அவரு ஜெயிச்சாரு. ஆமா, 26ல அவரே மறுபடியும் நின்னா ஜெயிக்கணுமா இல்ல வேற யாராவது புதுசா வரணுமா? அவரே ஜெயிக்கட்டும். அது மக்கள் தீர்மானம். நான் ஒரு ஆள் சொல்லி ஒன்னும் ஜெயிக்க போறதில்ல. அவரு மக்கள்களாம் சேர்ந்து சொன்னாதான் ஜெயிக்க போறாரு. எம்ஜிஆர் இந்த தொகுதியில் நின்றுதான் முதலமைச்சர் ஆனாரு. எம்ஜிஆர் இந்த தொகுதியில் தான் முதலமைச்சர் ஆனார். பட் எம்ஜிஆர் மாதிரி இவர் இல்ல. எம்ஜிஆர் மாதிரி ஒண்ணு விஜய் ஒண்ணு இல்ல. எம்ஜிஆருக்கும் விஜயனுக்கும் ஏணி போட்டாலும் எட்டுமா? எட்டாது இல்ல. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவர் சார் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தாரு, கருணாநிதி காலத்திலும் இருந்தாரு, ஜெயலலிதா காலத்திலும் இருந்தாரு, இப்ப ஸ்டாலின் காலத்திலும் இருக்கிறாரு. உங்களுக்கு திமுக ஆட்சியில இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பஸ் இதெல்லாம் பயன்படுத்துறீங்களா நீங்க? ஆமா, நல்லதுதான். அது வருதுல்ல, 1000 ரூபாய் வருது எங்களுக்கு. உங்க எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து KKSSR ராமச்சந்திரன். ஆமா ஆமா வருவாரு. என்ன செஞ்சிருக்காருமா? பஸ் விட்டுருக்காரு, ரோடு போட்டுருக்காரு, இந்த பஞ்சாயத்து போர்டு கட்டியிருக்காரு. எல்லாமே அவரு தான் செஞ்சாரு. எங்களுக்கு நல்ல வசதி தான். எம்எல்ஏ இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புதுசா யாராவது வேணும்னு? இவரே இருந்தாலும் நல்லதுதான் செய்யறாரு எங்களுக்கு. ஐயா உங்க எம்எல்ஏ பேர் சொல்லுங்க ஐயா. அதான் கேட்க சார் வராரா? பாத்திருக்கீங்களா நீங்க? இங்க எப்பக்குள்ள வரல, எங்க வந்தாரு? வரவே மாட்டாரு. இப்போ வந்து புதுசா விஜய் அவங்கெல்லாம் நேற்று வந்தாலும் அவங்கள என்னையே ஆட்சி ஆள முடியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று இன்னைக்கு வந்துட்டாப்புல. நீங்கள் இளவட்டம், நான் வயசானவன். நாங்கள் அனுபவம் பாடி உங்களுக்கு அனுபவம் படிப்பு இருந்தால் அனுபவம் வருமா? நேற்று வந்துக்கிட்டு நான் ஆட்சி பிடிப்பேன், நாட்டை காப்பாற்றுவேன். அவங்களுக்கு தேவையாது. தேவை சினிமா நடிச்சு சம்பாரிச்சு. எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் ஒட்டுமாயா? எம்ஜிஆர் தானே இவங்க. அவர் குரலும் அவர் ஆளும் அவர் படம் எடுத்து இருக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? இவருமே வந்து எம்ஜிஆர் எப்படி சினிமாவில் வந்து வந்தாரோ அந்த மாதிரி அரசு அப்படித்தான் வந்தார். இவர் விஜயகாந்த் வந்தார், அவரே வர முடியல. இவர் எங்கே வருவார்? ஏதாவது கூட்டணி சேர்ந்தா வரலாம். கூட்டணி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 26 தேர்தல் வரப்போகுது. என்ன இப்போ இருக்கிற எம்எல்ஏவே மினிஸ்டர் KKSSR வரட்டுமா இல்லை புதுசாக யாராவது வரணுமா? புதுசாக வரணும். புதுசாக வரணும். ஏன்னா என்ன காரணம்? புதுசாக தான் நல்லா இருக்கேன். ஒரே மாதிரி மாறி நல்லா தானே இருக்கும். ஓ, மாறி வரட்டுன்றீங்க. இவரு குறைபாடு இருக்குன்றீங்களா இல்லை ஏன் புதுசை எதிர்பார்க்குறீங்க? புதுசாக வந்தவங்க மாறி மாறி வராங்களே, புதுசாக ஒரு ஆள் சான்ஸ் தரலாம்ல. 4.5 வருஷத்துல உங்க எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு வர்றாரு, அடிக்கடி வருவாரு. கொடுத்துருக்காரு. நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. செஞ்சு கொடுக்குறாரு. மறுபடியும் 26ல அவரே எம்எல்ஏவா அடுத்து மறுபடியும் நின்னா ஓட்டு போடுவீங்களா இல்ல வேற யாராவது புதுசா வந்தா போடுவீங்களா? அது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டோம். சொல்லக்கூடாது, தப்பு. பட் KKSSR பொறுத்தவரை செஞ்சிருக்காரு சார். உங்க தொகுதியில என்ன செஞ்சிருக்காரு KKSSR? போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் தொடக்கப்பள்ளி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த தொகுதியில ரொம்ப பரிச்சயமான தலைவர்கள்னா திரு KKS ராமச்சந்திரன், வைகை செல்வன். வைகை செல்வன் எப்படி? அவர் வருவாரு, ரொம்ப மீட் பண்ண முடியாது. அவர் யாரு? வைகை செல்வத்தை தொகுதியில சந்திக்க முடியாது. வருவாரு, இப்படியே மேற்பார்வை பார்த்துட்டு போயிடுவாரு. இப்ப இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டுமா இல்ல புதுசா யாராவது வரட்டுமான்னு கேக்குறேன். அதான் சார், எங்களுக்கு ஏழை ஜாதி பிள்ளைகளுக்கு நல்லா வசதி செஞ்சு கொடுத்தா யாரா இருந்தாலும் சரி சார், நாங்கள் நல்லபடியா பாத்துக்கிறோம் சார். நாங்க விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டாரு தெரியுங்களா? சொல்றாங்க சார். வந்து அந்த ஒரு சின்ன அவங்க எல்லாம் இந்த சினிமா படங்கள் நடிக்கக்கூடிய நடிகர் எல்லாம் வராங்களே, அவங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவீங்களா? எப்படி சார்? 2 வருஷம் நாங்க பார்த்துதான் சார் போடுவோம். நடிகர் வந்தாப்புல புதுசா வந்தாப்புல எப்படி போட முடியாது? அவங்க யோசிச்சு தான் போடுவார்ல. நம்ம மக்களுக்கு நல்லது யார் செய்யறாங்களோ அவங்க நல்லதே செய்வாங்க சார். எங்க எம்எல்ஏ பேர் வந்து KKSR ராமச்சந்திரன். வந்திருக்காரா உங்க தொகுதிக்கெல்லாம்? வந்து பாத்துருக்காரா? வந்திருக்காருல. உங்க தொகுதிக்கெல்லாம் வந்திருக்காரு. நல்லது செஞ்சிருக்காரா KKSSR ராமச்சந்திரன்? நல்லா செஞ்சிருக்காரு. இப்ப இருக்கிற எம்எல்ஏ KKSSR வரணுமா இல்ல புதுசா யாராவது வரட்டுமா? நல்லா செஞ்சா யாரும் வந்துட்டு வந்துட வேண்டியானே. வைகை செல்வன் ஜெயிச்சாருன்னா இந்த ஊரை எட்டியே பார்க்கல.
எட்டி பார்க்கல. அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்ததா மட்டும் டோக்கனை கொடுத்து இவராவது 500 கொடுத்தாரு. மற்ற சொல்லிட்டாரு மறுபடியும் வைகை செல்வம் வந்து இந்த ஊர் வந்து எட்டியே பார்க்கல. ஆனால் இவராவது அடிக்கடி ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வட்டம் வருவார் செய்வார். இந்த இதுக்கெல்லாம் வருவார் செய்வார். திறப்புலாவுக்கு வருவார் செய்வார். கேட்க சார் வருவார் போவார் எல்லாமே. மற்றவங்க வந்தாக்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. தொகுதி மக்களுக்கு போய் மனு கொடுத்தா செய்வார். அதெல்லாம் ஈஸியாக அணுகக்கூடிய அவர் தான் நபர் தான். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னால் போய் ஒரு பத்திரிக்கை கொடுத்தாலும் அன்னைக்கு இங்கே இல்லை சென்னையில் இருந்தாலும் அந்த உடனே வந்துடுவார். பொதுமக்களை ஈஸியாக அணுகிறவர் தான். அதெல்லாம் ராஜேந்திர பாலாஜி உங்க பகுதியா? ராஜேந்திர பாலாஜி சிவகாசி. வைகை செல்வன். வைகை செல்வன் வந்து எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு கட்டடம் கட்டினாங்க. அப்பா ஒரு கல்வி அமைச்சரா இருக்காரு. திறப்பு விழாக்கு வந்தாரு. கமிஷன் கொடுக்கலன்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு வஞ்சாரு வைகை செல்வன். அப்ப எம்எல்ஏ மந்திரியா இருக்காரு. நாங்க இங்க இந்த பகுதி தான் அவருக்கு வரவேற்பு கொடுக்க ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இந்த கட்டணம் கட்டினாங்களே எனக்கு எந்த கமிஷன் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சத்தம் போட்டார். மேற்கொண்டு இந்த மாதிரி நம்ம கேகே சார் மாதிரி ஈஸியாக அணுக முடியாது. அவரை வந்து ஈஸியாக பார்க்க முடியாது. அந்த எலெக்ஷன் சமயத்தில் கரெக்டாக வருவார். அப்படி வந்து ஆளுகளை பார்ப்பார் செய்வார். மற்ற டயத்தில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு இது இல்லை. விஜய் எல்லாம் அரசியலுக்கு வராரு. விஜய் வராரு. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிற நிறைய இருக்கு. எம்எல்ஏ எம்எல்ஏ யாரு உங்க தொகுதி? இப்போ கேகே சார் இந்த தொகுதிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? நிறையா பண்ணியிருக்காப்புல. பண்ணியிருக்காங்க. அடுத்து 2026 எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்? யார் வந்தால் சேர்த்தா இருக்கும். ஆள் யார் நல்லா செய்கிறாங்க வந்தால் நல்லா தான் இருக்கும். உங்க தொகுதி எம்எல்ஏ KKSSR ராமச்சந்திரன் அவர் தான் மினிஸ்டர் வந்திருக்காரா உங்க தொகுதிக்கெல்லாம்? அடிக்கடி வருவாரு. இப்ப கூட வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன செஞ்சிருக்காருங்க இந்த 4.5 வருஷத்துல? உங்க ஊர்ல ஏதாவது கேட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க? எங்க ஊர்ல வந்து மரம் புதுப்பிச்சிருக்காங்க, களம் போட்டிருக்காங்க. இப்ப ரோடும் பாலமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் போட்டிருக்காரு. விஜய் எல்லாம் திமுக தோற்கடிக்கணும்னு வந்திருக்காரு. அவர் வந்து அந்த டைரேஷன் வரணும், ஆக்ஷன் ஹீரோ வரணும். அப்பதான் விஜய் செய்ப்பார். இப்ப காலத்துக்கு ஒண்ணு 10 பேர் கீழே விழுகணும். அப்பதான் விஜய் செய்ப்பார். அதைத்தான் அவர் நினைச்சு வந்திருக்காரு. கூட்டம் சொல்லி அவர் அரசியல் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. விஜயகாந்த் வந்து அவரை 4 பேருக்கு நல்லா செஞ்சாரு. அவர்களுக்கு ஆசை யாருக்கு? நாங்க திமுக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். 2026 எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? முதல்வர் யார் வந்தா நல்லா செய்யறவங்க வந்தா போதும். இப்ப இருக்கிற முதல்வர் எப்படி? இப்ப இருக்கிறவரும் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. புதுசா வந்து விஜய் சார் வந்து அரசியல் புதுசா வந்து என்னங்க செய்யறது? ஜீவன் கட்சியில இல்ல, பொறுப்புல இல்ல. நேற்று வரலும் டிஎம்கே அவர் நாய் செய்யறவரும் சரியில்லை, ஸ்டாலின் செய்யறவரும் சரியில்லை. இப்போ உங்க எம்எல்ஏவா இருக்கிறவரும் மினிஸ்டர் அவர் செய்யறாரு. அவர் இருக்க மேலக்கல் சரியில்லையா? யாரு மேலக்கல் சரியில்லையா? KKSSR செய்யறாரு. அது அவர் செய்யறாருங்க. அதை விடுங்க. நேற்று ஒரு 5 அஜித் ஒரு கொண்டாங்க இல்ல, அதுக்கு சிஎம் தான் பொறுப்பு. ஏன் பண்ண? சிஎம் தான் பொறுப்பு. ஏன் பண்ண? யார் கேட்கறது? நீங்க மினிஸ்டர் KKSSR மினிஸ்டர் அதே எனக்கு என்ன இருக்கு? இப்போ கேட்க வந்து நான் சொல்றேன். மேல கூட போட்டோம். KKSSR இந்த ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காங்க. பாத்துருக்கீங்களா KKSSR? நான் பாத்துருக்கேன். என்ன இந்த ஊருக்கு செஞ்சிருக்காங்க KKSSR? இந்த ரோடு கொடுத்துக்கு இந்த சாக்கடை எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அந்த அவர்தான். ஆமா. 26 தேர்தல் KKSSR வருமா இல்ல வைகை செல்வன் வருமா? இது யாரு வந்தாலும் நாங்க உழைச்சாத்தான் எங்களுக்கு சாப்பாடு. சரிங்களா? நீங்க அது அன்னைக்கு முடிவு பண்ணுவோம். இந்த எம்எல்ஏ இங்க இருக்கிற அமைச்சர் KKSSR தெரியுமா? தெரியும். பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் ஆளு தெரியும். அவரு எப்படிப்பட்ட பர்சன்? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளா, ஒரு தலைவரா பாக்குறீங்க? என்ன அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க சுயநலத்துக்கு தான் பாடுபடுறாங்க. எங்க 2வது செஞ்சுட்டு போனா போட்டு யாரு கிட்டத்துல வர்றா? வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் அவரு சரியா இருக்காரு இல்லைன்ற அட்ரஸ் தெரியல. இருக்காரு என்னன்றது? யாரு? வைகை செல்வன் தானே. இல்லையா? எங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர்தான் இந்த தேர்தல் இப்ப 26ல இங்க நிக்க போறாரா? வைகை செல்வன் தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியலன்னு சொல்றீங்க? அது அவ வந்து இங்கிட்டு போனவள தெரியாது. உங்க தொகுதி எம்எல்ஏ யாரு? தொகுதி எம்எல்ஏ KKSSR ராமகுமார். உங்க தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க எம்எல்ஏ? ரோடு வசதி பண்ணிருக்காங்க. ரோடு வசதி பண்ணிருக்காங்க. சாலை வசதி நல்லா பண்ணிருக்காங்க. 2026 எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் மறுபடியும் நினைக்கிறேன். அவர் தான் வரணும். 2020 இப்போ உங்க தொகுதி எம்எல்ஏ யாரு சார்? இவர் நம்ம KKSR தான். தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்காரு? பண்ணிருக்காரு. 2026 எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி எதுவும் நான் நினைக்கல. உங்க தொகுதி எம்எல்ஏ இப்போதைக்கு யாரு? KKSR. KKSR வந்து உங்க தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க?
நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் நல்லா செய்வாரு. 2026 எலெக்ஷன் வந்து அதை பத்தி உங்களுடைய கருத்து? டிஎம்கே தான் வரும். டிஎம்கே வரும். சினிமா துறையில இருந்து விஜய் வந்து புதுசா வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. புதுசா வந்தவங்க சீமானே வர முடியல இன்னும், விஜயும் வர முடியாது. அடுத்து வேணா 5 வருஷம் கழிச்சு வேணா வரலாம். உங்க தொகுதி எம்எல்ஏ இப்போதைக்கு யாரு சார்? KK ராமச்சந்திரன். KK ராமச்சந்திரன் சார். 2026 எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்றம் வரும். மாற்றம் வரும், உறுதியா வரும். மாற்றம் உறுதியா வரும். விஜய் சார் வந்து புதுசா வந்து டிவிகேன்னு சொல்லி கட்சி உருவாக்கியிருக்காங்க. ஆமா. அவரோட கருத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நட்சத்திரம் ஜொலிக்கத்தான் செய்யும், திரும்ப மங்குமே. அதாவது இப்ப எல்லாம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் அவரோட திறமையை பொறுத்தான் இருக்கு. உங்களோட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரா இருக்கக்கூடிய KKSSR வராருங்களா உங்க ஊருக்கு? அடிக்கடி வருவாரு. பஞ்சாயத்து, நம்ம வில்லேஜுக்கு, நம்ம கோயில் ஃபங்க்ஷனுக்கு, வேற யாராவது கல்யாண விசேஷத்துக்கு, இந்த மாதிரி விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் வருவாரு, அடிக்கடி வருவாரு. என்ன செஞ்சிருக்காரு இந்த 4.5 வருஷத்துல உங்க எம்எல்ஏ? அதாவது மக்களுக்கு இந்த கிராமத்துல சார்பாக ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக செய்வார். ஆனாலும் எங்கள் இதுக்கு வந்து இன்னும் போதுமானது நிறைய பண்ண வேண்டுங்கிற ஆர்வம் மக்களுக்கு இருக்கு. 2026 தேர்தல் வரப்போகுது. இப்ப இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டுமா, இல்ல புதுசா யாராவது வரட்டும்? புதுசாக தான் வரணும்னு எங்களுடைய ஆசை. ஏன் புதுசா எதிர்பார்க்குறீங்க? இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருக்காரு. கடந்த 8 தடவை தொடர்ந்து இவர் தான் இருக்காரு. எங்களுக்கு புதுசாக வேற ஆள் வந்தால் நல்லதான்னு. தொகுதி எம்எல்ஏ யாரு? தொகுதி எம்எல்ஏ KK ராமச்சந்திரன். ஓகே. அவங்க உங்க தொகுதிக்கு இப்ப என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. 2026ல யாரு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரே வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். முதலமைச்சரா யார் வரணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறீங்க. இப்ப புதுசா வந்து விஜய் சார் வந்து கட்சி உருவாக்கி வந்திருக்காரு. அவரை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரு கொஞ்சம் புதுசான ஆள் இருந்தாலும் அந்த ஒரு பழைய ஆளுக்கு ஈடு எதுவும் கிடையாது. ஆமாய்யா. கல்யாண மண்டபம், பஸ் ஸ்டாப்பு, ரோடு எல்லாமே போட்டிருக்காரு. KKSSR அவருடைய நிதியிலிருந்து போட்டிருக்காங்க. இப்போ இப்ப இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டுமா, இல்ல புதுசா யாராவது வரட்டுங்களா? அவரே இருக்கட்டும், அவர் உறவு நல்லா செய்யறாரு, இருக்கலாம். அருப்புக்கோட்டையில மறுபடியும் KKSSR வரட்டும்ன்றீங்களா? KK சார் நின்னா வந்துடலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேமுதிக விஜயகாந்தோடைய இது பலம் இருக்கு, ஆனா அது ரொம்ப கிடையாதுங்க, இன்னும் போல கிடையாது. எம்எல்ஏ பேர் தெரியுமா? எம்எல்ஏ வந்து KK சாதனை இங்க வந்து மினிஸ்டர் தெரியும். மினிஸ்டர் தான். ஒரு 7-8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது தெரியுங்களா? ஆமா வருது. இப்ப இருக்கிற எம்எல்ஏவோ வரட்டுமா, இல்ல புதுசா யாராவது வேணும்? அதாவது இனத்தை அது இப்ப என்னதே இருந்தாலும் இப்ப இருக்கிறது வந்து வர்றதே பெஸ்ட். இருந்தாலும் இன்னொருத்தவங்க அதே கொள்கையில தானே வர்றாங்க. வரந்தடிக்க ஆத்தா இவனு வர்றாங்க, அதுக்கடுத்து அவங்க சொல்லி தானே பாக்குறாங்க. சொல்லுங்க. புதுசா விஜய் எல்லாம் அரசியலுக்கு வராரு, எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்தா கண்டிப்பா டிஎம்கே உடையும். திருப்தி. இப்போ தொகுதி எம்எல்ஏ இப்போதைக்கு யாருங்க சார்? எங்க தொகுதி எம்எல்ஏ வந்து KK சார். KK சார். இந்த தொகுதிக்கு KK சார் என்னென்ன பண்ணியிருக்காங்க? என்னென்ன பண்ணியிருக்க இன்னும் இதில் எங்களுக்கு வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணலைங்க. ஆமா. ஓகே. 2026 எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லவங்க வரணும்னு சொல்லி தான் நினைக்கிறோம். ஓகே. புதுசா வந்து டிவிக்கு விஜய் சார் வந்து கட்சி உருவாக்கி உள்ள வந்திருக்காரு. ஆமா. அவருடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வந்து இப்போ வந்திருக்காரு புதுசா. அவர்களும் இளைஞர்கள் எல்லாம் போட்டு போறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ரெடியா இருக்காங்க, இளைஞர்கள் ரெடியா இருக்காங்க. ஆமா. தொகுதியின் எம்எல்ஏ யாரு தெரியுங்களா? KK சார். KKSSR. எஸ், அவரு சட்டமன்ற உறுப்பினர், மினிஸ்டராகவும் இருக்காரு. வந்திருக்காரு அவங்க ஊருக்கெல்லாம்? வருவார், அடிக்கடி வருவார். இப்ப இருக்கிற எம்எல்ஏவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல புதுசா யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு யார் வந்தால் எது நல்லது பண்ணா ஓகே தான் சார். உங்க எம்எல்ஏ பேர் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் வந்து இவர் KK சார் தான் எங்களுக்கு இங்கிட்டு. அவர் ஆமா வந்திருக்காரா இந்த ஊருக்கு? இப்போ இடையில முதல்ல வந்தாரு, ஆனா இப்போக்குள்ள வரல. ஆமா. என்ன பண்ணி கொடுத்துருக்காரு சார் இந்த 4.5 வருஷத்துல? பஸ் எல்லாம் அவர் தான் விட்டுருக்காரு. ஆமா, பஸ் போக்குவரத்து அவர் தான் விட்டுருக்காரு. அடுத்து வந்து மற்றபடி மேலே இந்த ரோடு மற்றது எல்லாமே அவர் தான் பார்க்காரு இங்க. மற்றபடி அவரெல்லாம் எதுவும் குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அருப்புக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ, இப்போ மினிஸ்டர். ஆமா. உங்களுக்கு பஸ் விட்டுருக்காரு, வேற என்ன செஞ்சிருக்காருங்க? பஸ் விட்டுருக்காரியா, ஊர் என்ன லாபம் நாட்டுன்னு வருவாப்புல, வந்து போவாப்புல. அதில் செலவெல்லாம் பண்ணுவாப்புல. அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 6-7 மாசத்துல ஒரு தேர்தல் வரப்போகுது. ஆமா, வரப்போகுது. இருக்கிற எம்எல்ஏவே இருக்கட்டுமா, புதுசா யாராவது வேணும்னு நினைக்கிறீங்க? அது ஆண்டவர் விட்டபடி நாங்க அதுக்கு தான் போடுவோம் ஓட்டு. அதுக்கு KK சார் தான் போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம். என்ன பிரச்சனை இருக்கு அதை செய்யாம இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது? இந்த ஊர்ல அப்படி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பஸ் போக்குவரத்து இப்போ அதிகமாக டைம் விட்டுருக்காரு, காலேஜ் பில்லுக்காக வேண்டி. வேற ஒன்றும் குறை கிடையாது. இப்ப இருக்கிற எம்எல்ஏவே இருக்கிறது ஓகேவா, இல்ல புதுசா யாராவது எம்எல்ஏ வரணும்?
யார் வந்தாலும் என்னையா நமக்கு நல்லது செஞ்சா சர்த்தானையா புதுசாக வந்தான்னா யார் வந்தானுங்கய்யா. இப்ப இருக்கிற எம்எல்ஏ உங்களுக்கு கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கேட்டா உங்களுக்கு நல்லது செய்யறாரா? அந்த தொகுதிக்கு வந்து பாக்குறாரா? அது அப்படி ஒன்றும் தான் சொல்கிறாப்புல இல்லை. என்ன இவங்க சொல்கிறத பார்த்தோம்னா ஏதோ செய்கிறாரு, அவ்வளோதான். அவருக்கு தகுந்ததை இருக்கிறத வச்சு செய்கிறாரு. இந்த கூட்டம் ரேஷன் கடை திறக்கிறாரு, இந்த கல்லு வச்சிருக்காரு. அதுதான். விஜய் தெரியுங்களா? நடிகர் விஜய் தெரியும். அவரெல்லாம் அரசியலுக்கு வராரு. வரட்டும் வரட்டும், நல்லா வரட்டும், நல்லா செய்யட்டும் மக்களுக்கு. அதான் எங்களுக்கு வேணும். 26 எலெக்ஷன் ஒரு 7-8 மாசத்துல வரப்போகுது. ஆமா, அதை தெரியுங்களா? ஆமா. இந்த எலெக்ஷன்ல இப்ப இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டுமா இல்ல புதுசா யாராவது வரட்டுமா? அவரே வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு. எங்க ஊர் பொறுத்தவரை அவர் நல்ல திட்டங்கள் தான் செஞ்சு கொடுக்காரு. வேற என்ன வேணும் உங்க ஊருக்கு? அருப்புக்கோட்டை இந்த பகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, இது வேணும், ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எங்களுக்கு இப்போதைக்கு வேற ஒன்றும் தேவைப்படாது. இருந்தாலும் நாங்கள் ஊரோட போய் கேட்டோம். கோயிலில் கோயிலுக்கு டொனேஷன் எதுவும் கேட்டோம். அதெல்லாம் இப்போ நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காரு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க எம்எல்ஏ பேர் தெரியுமா? இப்போ எம்எல்ஏ பேர் தெரியும். யாரு? கே.கே.எஸ்.ஆர். தான். முதல் முறையா ஓட்டு போட போறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற நீங்க என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கணும் நமக்கு அப்படி? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய்க்கு தான் மொதல் ஓட்டு அங்கே தான். ஏன் விஜய்க்கு போடணும்னு? நான் பிடிக்கும் அவரு, அதான் அவருக்கு மொதல் ஓட்டு. கே.கே.எஸ்.ஆர். உங்களுக்கு உங்க ஊருக்கெல்லாம் நல்லது நல்லா செஞ்சிருக்காரு. அப்புறம் ஏன் விஜய்க்கு மொதல் ஓட்டு அங்கே நமக்கு? விஜய் பிடிக்கும். ஆமா, விஜய் பிடிக்கும். இப்போ எம்எல்ஏ பேர் தானா? கே.கே.எஸ். ராமச்சந்திரன். கே.கே.எஸ்.ஆர். வராதா உங்க தொகுதிக்கெல்லாம்? வராரு. என்ன செஞ்சு கொடுத்துருக்காரு சார்? ஒன்றும் செய்யறாரு. தேர்தல் நடக்கும் போது இப்ப இருக்கிற எம்எல்ஏ இருக்கட்டுமா இல்ல புதுசா யாராவது வரட்டுமா? புதுசா வரட்டும். புதுசா அரசியலுக்கு விஜய் எல்லாம் வந்திருக்காரு. விஜய் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய அரசியலுக்கு நாங்க பார்க்கல. நல்ல நடிகர், அவர் உடம்பு பிடிக்கும், பார்ப்போம். அரசியலுக்கு வரல கிடையாது. கே.கே.எஸ்.ஆர். வராரா உங்களுக்கு? வர்றாரு. அதெல்லாம் மக்களுக்கு அதெல்லாம் குறையெல்லாம் நல்லா செய்யறாரு. அந்த வட்டம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இந்த முறை மாற்றம் இருக்குமா? ஆமா, கொஞ்சம் இருக்கும். புதுசா ஒரு ஆள் வேணும்ன்றீங்களா? வேணும்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் மாற்றம் எதிர்பார்க்கறாங்க ஆளுங்க. புதுசா விஜய் எல்லாம் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு. அவங்க எல்லாம் யாரு உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பொதுவா எல்லாத்துக்கும் பொதுவா நல்லா செஞ்சாரு. எதுவும் வேற்றுமை இல்லாம ஜாதி மதம் எதுவும் பார்க்காம நல்லா செஞ்சாரு. 2000 கூட பொங்கலுக்கு கொடுத்தாரு. இவங்க 5000 கொடுக்கலான்னு சொன்னாங்க, 100 ரூபா கூட கொடுக்கல. 5000 கொடுக்கலான்னு சொன்னாப்புல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், 100 ரூபா கூட தரல. திமுகவோட அதிமுக பெட்டர். நல்லா ஓரளவுக்கு செஞ்சாங்க அவங்க. எந்த ஒரு வேற்றும் இல்லாம செஞ்சாங்க. புதுசா விஜய் எல்லாம் அரசியலுக்கு வராரு. அவருக்கு இந்த சின்ன பசங்க இருக்காங்க, தெரியல. இங்க நம்ம ஏரியா இன்னும் அப்படி ஒன்றும் தெரியல. உங்க தொகுதி எம்எல்ஏ பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன். கே.கே.எஸ்.ஆர். வராரா தொகுதிக்கெல்லாம்? நேற்று கூட வந்தாரு. என்ன பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஊருக்கு? இப்ப பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, உள்ள ஒரு ரோடு பதிச்சிருக்காங்க. இப்போ புதுசா விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு 2 கட்சி தான், ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. இது 2 தான் மாறி மாறி வரும். புதுசா வந்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எம்எல்ஏ என்னைக்கு வந்தாரு? ஓட்டு கேட்க என்னைக்கு வந்தாரு? என்ன அடுத்த வருஷம் வருவாரு. மினிஸ்டர் தெரியுங்களா அவரு? மினிஸ்டர் எல்லாம் தெரியும். அந்த ஊர் இந்த ஊர் அவருக்கு எப்ப தெரியும்? எலெக்ஷனுக்கு தெரியும், மித்த நாள் தெரியாது. வரமாட்டாரு. மித்த யாருமே தான் வந்தவங்க யாரும் வரமாட்டாங்க. ஓட்டு போற அன்னைக்கு வருவாங்க. அதனால என்னைக்கு வந்தாரு? 26 தேர்தல்ல புதுசா ஒரு எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல புதுசா வந்தாதான் நல்லா இருக்கும். புதுசான்னா யாருங்க? சீமான், விஜய், அது யாரு வந்தா என்ன? 2 பேரும் நல்லா தான் பேசுறாங்க, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 விதத்துல யாரு வந்தா? எப்படி பாக்குறீங்க? விஜய் இது வரைக்கும் ரசிகரா தான் பாத்திருக்கோம். அரசியல் இனிமே வந்தா தானே தெரியும். இது வரைக்கும் ரசிகரா பாத்திருக்கோம், அரசியல்ல வந்தா தானே தெரியும் யாரா வந்தாலும். பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்ன? இங்க தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. தண்ணி வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஒரு போக்குவரத்துக்கு எதுவும் கிடையாது. பஸ் வரதில்ல. பஸ் வராது. இங்க எவ்வளவு ஓட்டு இருக்குங்க? இங்க ஓட்டு கம்மி தான். தனி கிராமம் தான், ஓட்டு கம்மி தானா. 2026 தேர்தல் ஒரு 7-8 மாசத்துல வருது. புதுசா ஒரு எம்எல்ஏ வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப இருக்கிறவங்க இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? புதுசா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா புதுசா வந்தவங்க புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் புதுசா வரணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிறவர் நல்லா தான் செய்யறாரு. ஒரு மாற்றம் இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது எல்லாமே எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் வந்தது பெருசா பார்க்கல. உங்க தொகுதியோட எம்எல்ஏ பேர் சொல்லுங்க. கே.கே.எஸ்.ஆர். என்ன பண்றீங்க நீங்க? நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறேன். ஓகே. உங்க எம்எல்ஏ மினிஸ்டர் இந்த தொகுதிக்கெல்லாம் வந்திருக்காரா? அவரை பார்க்க முடியுமா? அவர் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரா? செஞ்சு கொடுக்காருன்னா தெரியாது சார், ஆனா அடிக்கடி வருவார். 2026 தேர்தல் 7-8 மாசத்துல வருது. என்னோட ஓட்டு விஜய் தான் கண்டிப்பா. ஏன்?
ஒரு மாற்றம் வேணும் சார். விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டோம், கேப்டன் விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து விஜய் அந்த இடத்துல எதிர்பார்க்குறோம் நாங்கள் கண்டிப்பாக. ஆனால் கூட்டணி யாரோடையும் வைக்காம தனிச்சு நிற்கணும். உங்க பகுதிக்கு ரொம்ப பரிச்சயமானவர் எம்எல்ஏ மினிஸ்டரா இருக்கக்கூடிய கேகேஎஸ் சார். ஆமா, அவரை பார்த்திருக்கீங்களா? ஆமா, அவர் பார்த்துருக்கான். என்ன செஞ்சிருக்காரு ஊருக்கு கேகேஎஸ் சார்? அவரெல்லாம் நல்லா தான் செஞ்சிருக்காரு. வீட்டு வசதிலாம் ரொம்ப செஞ்சிருக்காரு. அடுத்து ரோடு வசதி, குடிதண்ணி பிரச்சனை. குடிதண்ணி பிரச்சனை கொஞ்சம் தெருவுக்குள்ள தான் இருக்கு, மோட்டருக்கு தான் கொஞ்சம் சரி பண்ணாம இருக்காங்க. அது ரொம்ப குறையா இருக்கு. இப்ப இருக்கிற எம்எல்ஏவோ இருக்கட்டுமா இல்ல புதுசா யாராவது இருக்கலாம், இவரே இருக்கலாம். யாரு? கேகே சார். தொகுதியோட எம்எல்ஏ பேர் சொல்லுங்க. கேகேஎஸ் சார். கேகேஎஸ் சார் வந்திருக்காரா? உங்களை எல்லாம் அடிக்கடி வருவார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. என்ன செஞ்சிருக்காருங்க இந்த 4.5 வருஷத்துல? எங்க ஊர்ல எங்க பஞ்சாயத்துல ரோடு போட்டிருக்காரு, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துருக்காரு, பள்ளிக்கூடம், ஸ்கூல் இதெல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 26 தேர்தல் நடக்க போகுது இன்னொரு 7-8 மாசத்துல. இவரே எம்எல்ஏவா இருக்கட்டுமா இல்ல யாராவது புதுசா வருமா? மாறி மாறி வந்தாதான் நல்லா இருக்கும். ஏன் மாறி வரும்? மாத்தி வந்தா தானே சார் நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லது தெரியும். விஜய் அரசியலுக்கு வந்தவங்க எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் மாதிரி தான் பாக்குறாங்க சார் எல்லாம். விஜயகாந்த் மாதிரி. விஜய் புதுசா கட்சி எல்லாம் தொடங்கி இருக்காரு. தெரியும் சார், தெரியும் சார். எப்படி பாக்குறீங்க ஒரு நடிகர் எல்லாம் கட்சிக்கு வர்றது, அரசியலுக்கு வர்றதெல்லாம்? அது ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா சந்தோஷம் தான். அது வந்து நான் வந்து விஜயகாந்த் கட்சிக்காரர் இருந்தேன். அவர் விஜயகாந்த் வந்தவர் தான். அவரு யாரு? விஜய் விஜயகாந்த் இல்ல, விஜயகாந்த்ல இருந்து விஜய் வந்தவர். அண்ணன் சொல்லி தான் வந்தாரு அவரு படத்துக்காகவும். எங்க எல்லாமே சுந்தர் பண்ண தம்பி நானு, அவரோட தம்பி தான் நானு, அவரால் நான் முன்னுக்கு வந்தாரா. அதனால இப்போ சந்தோஷப்படுறோம். விஜயகாந்த் அடுத்து அவர் வர்றாருன்னா அரசியல் ரொம்ப பெருமைப்படுறாரு. அவர் வரணும்னு நான் ஆசைப்படுறோம் நாங்கள்.